அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணத்தன்று எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம், எந்த ராசியினருக்கு பெரிய நஷ்டம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மனித வாழ்க்கையில் ஒரு நபரின் ஜாதகத்தில் குடும்ப உறவுகள், மன அமைதியான வழிகள், நற்பெயர்கள் மற்றும் உணர்வுபூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாக சந்திர பகவான் பார்க்கப்படுகிறார். அதனால் சந்திரன் மனோகாரகன் என்கிறார்கள். இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று நிகழும் சந்திர கிரகணம் அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது. அந்த வகையில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக மேச ராசி நண்பர்களுக்கு நிதிநிலை மேற்படும். எதிர்வரும் சந்திரகிரகணம் மேச ராசியினர் ஜாதகத்தில் 11வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. இந்த மாற்றமானது உங்கள் நிதி நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும். அதாவது வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற நிதி ஒரு தடையாக இருக்காது. புதுமனை, வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகம் அதிகமாக இருக்கிறது. மேச ராசியினருக்கு சுபமாக இருக்கிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது பணவரவு கிடைக்கும். ரிஷபராசியினருக்கு பணியிடத்தில் சாதகமான கண்டிப்பான ஒரு சூழ்நிலை இந்த கிரகணம் கொண்டு வருகிறது. உங்கள் படைப்பாற்றல் மேம்படும். உங்கள் தனித்துவமான வெற்றியை கொண்டு வரும். திறமைகளை கண்டு உயர் அதிகாரிகள் மெச்சுவார்கள். உயர் பதவிக்காக கண்டிப்பாக பரிந்துரைப்பார்கள். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிகமான கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மிதுன ராசியினருக்கு அரசு பணிகள் கொண்டு வரும் காலமாக இந்த கிரகணம் அமைகிறது. அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளை இந்த சந்திரகிரகணம் கொண்டு வருகிறது. தொழில் வாழ்க்கையில் காணப்படாத தடைகளை விலக்கிச் செல்லும் புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். கல்வி கற்பிதல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவிகளை அடைவார்கள் என கண்டிப்பாக கூறப்படுகிறது. முக்கியமாக கடகராசி நண்பர்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது. இப்போது அதிர்ஷ்டத்தை பார்த்து கொண்டிருந்த நாம்கள் கடகராசியினர்களுக்கு கண்டிப்பாக கெட்ட செய்தி காத்திருக்கிறது. எதிர்வரும் சந்திரகிரகணமானது கடகராசியினர் ஜாதகத்தில் 8வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மாற்றமானது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வரும். கெட்ட செய்தி ஒன்றையும் கொண்டு வரும். ஆய்வு சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள், அறிவியலாளர்கள் தங்கள் துறையில் சில பிரச்சனைகளையும் சவால்களையும் தேர்ந்தெடுக்க வல்லது. கண்டிப்பாக பத்தற்றத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை செல்லும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடகராசியினருக்கு. இந்த சந்திர கிரகணம் அவர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சிம்மராசியினர்கள் உங்களுக்கு எந்த தேர்வுகளில் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க வல்லது சந்திரகிரகணம். சிம்மராசினர் இந்த சந்திர கிரகணம் வழக்கமான தினத்தை அளிக்கும். அதே நேரம் போட்டித் தேர்வு, திறனாய்வு தேர்வு, விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றில் எதிர்பாராத வெற்றிகளை பெற்றுத்தர வல்லது. அதாவது போட்டிகள் இருந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத வெற்றியை பெறும் ஒரு சிறந்த காலமாக அமையும். தொழில் வாழ்க்கையில் காணப்படாத போட்டிகள் குறையும். துறையில் தலைவர்கள் வளர்ந்து நிற்கும் வாய்ப்புகள் இன்றளவும் காணப்படுகிறது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் உங்கள் வேலையில் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு இந்த கிரகணம் என்றாலே வெற்றியை வாரி வழங்கக்கூடியது. எதிர்வரும் சந்திர கிரகணமானது கன்னிராசினர் ஜாதகத்தில் 6வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மாற்றமானது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை கொண்டு வரும். அடுத்ததாக சட்டம் சார்ந்த விஷயங்கள், அதாவது பூர்வ புண்ணிய சொத்து சார்ந்த வழக்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். வாழ்க்கை சிறப்பாக மாறும். பங்காளிகளிடையே பகை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கே வெற்றி வந்து சேரும். அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்டத்தில் வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசினர் கடுமையான உழைப்புக்கு பலன் அளிக்கும் ஒரு நல்ல காலமாக இந்த சந்திர கிரகணம் அமைகிறது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கான நற்பலன்களை கொடுக்க வல்லது. இருப்பினும் இந்த பலனை பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உறவில் காணப்பட்ட இடைவெளிகளை குறைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகளை முடிவு காண்பீர்கள். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதில் உதாரணமாக இருக்க வேண்டும்.
அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள் புது மனை புது வாகனம் போன்றவை வாங்குவீர்கள். நல்ல காலம் பிறக்க போகிறது. விருச்சிக ராசியினருக்கு புதிய சொத்துக்களை குவிக்கும் ஒரு காலமாக இது இருக்கும். வீடு நிலம் போன்றவை அசையா சொத்துக்கள் வாகனங்கள் போன்றவற்றை பயன்பாட்டு பொருட்களை அசையும் சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு குடும்ப வாழ்க்கையோடு நிற்காமல் வேலை வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். உங்கள் விருப்பம் போல் வாழ்க்கை சிறப்பாக மாறி மகிழ்ச்சி பொங்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பம்சத்தை கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தனுசு ராசியினருக்கு புதிய வேலை ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒரு புண்ணிய காலமாக காணப்படுகிறது. எதிர்வரும் சந்திரகிரகணத்தின் பலனாய் அரசு சார்ந்த விஷயங்கள் சாதகமான முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளை ஒழித்து எறிவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த வகையில் மாறும். பணியிடத்தில் உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கும். ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் உங்களுக்கு இன்று பார்த்தால் கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். மகர ராசியிலே நிதி நிலையை மோசமாக்கும் ஒரு கிரக நிலை மாற்றமாக இந்த சந்திரகிரகணம் பார்க்கப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் சேமிப்புகள் அதாவது பணம் சம்பந்தப்பட்டது அதிக அளவில் பாதிக்கப்படும். ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகளை கொண்டு வரும். குடும்ப உறவுகளின் செயல்பாடுகள் உங்களை மனதளவில் காயப்படுத்தும். கண்கள் பற்கள் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்கள் இரவு உறக்கத்தை பாதிக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அலட்சியம் காட்டுவது தப்பாக இருக்கிறது. முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கும்பராசியில் நிகழும் இந்த சந்திர கிரகணம் கும்பராசினர் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. சந்திர பகவான் உங்களுக்கு மனோகாரகனாக இருப்பதால் அவர் உங்களுக்கு கண்டிப்பான கெடுதல் பலன்களை அளிக்கிறார். மன அழுத்தம் வேண்டி ஆன்மீக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள். குறித்த இந்த காலத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுத்து விடாதீர்கள். ஜாமீன் கையெழுத்துக்களை கண்டிப்பாக போட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பது தவறு. யாரையும் நம்பி உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சீட்டு பிடிக்கிறேன் என்று தவறான நபர்களை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக எந்த ஒரு பொது காரியத்திலும் பொது இடத்திலும் கண்டிப்பாக தலையை நுழைத்து கொண்டு நான் தான் சொல்கிறேன் மேல் கேளுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன், என்னை நம்பி ஒப்படையுங்கள் என்ற மாதிரியான வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்ல வேண்டாம். யாரையும் நம்பி உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்து சொல்லக்கூடாது. ரகசியங்கள் காப்பதன் அவசியம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் கண்டிப்பாக. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் உங்களுடைய மன வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அமையக்கூடிய ஒரு நன்னாளாக அமையப் போகிறது. மீனராசியினருக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரும் ஒரு தினமாகவே இருக்கிறது. கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வருகிறது. உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும். சிறு குழந்தைகளின் பெற்றோராக இருக்கும் தம்பதியினர் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவில் எடுக்கும் ஒரு புண்ணிய காலமாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.